எல்லாருக்கும் வணக்கம். முதல் மாடலுக்கு போறோம். முதல் மாடலுக்கு போறதுக்கு முன்னாடி, இந்த மாடல் பர்ட்டிகுலரா ஏஐ பத்தியோ, இல்ல ரெஸ்யூம் பத்தியோ, அல்லது கவரிங் லெட்டர் எப்படி ரெடி பண்றதுன்றது எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு முன்னாடி, ஒரு பெர்சனலா, பிராக்டிகலா பேசுவோமே. ஆ ஆக்சுவலா வேலை தேடுறதுன்றது ஒரு ப்ராசஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிள் ஏற்கனவே ஒரு வேலையில இருந்திருப்போம். ஒரு ஹையர் சேலரிக்கு போணும். அல்லது இந்த ஜாப் நமக்கு சம்டைம் டாக்ஸிக்காவோ, இல்ல நம்ப கல்ச்சருக்கு அது மேட்ச் ஆகல, நம்ப ரேப்போக்கு அது மேட்ச் ஆகலன்னு சொல்லி நம்ம வேற வேலை தேடுவோம். சில பேருக்கு வேலை போயிருந்துருக்கலாம். அப்போ வேலை தேடுவோம். ஸோ இந்த டைமில் நம்ம ஃபேமிலியோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோ வந்து ஈஸியாக சொல்லிடலாம், வேலை தேடுறதானே தேடிக்கலாம் அப்படிம்பாங்க. பட் அந்த வேலை தேடுற ப்ராசஸில் ஒரு மாதமோ இல்லை ஒரு வாரமோ அந்த டைமில் சைக்காலஜிக்கலாக சில இதெல்லாம் கோத்ரூ பண்ணுவோம். அது யாராலையும் நம்மளால் அது நமக்கு வந்து அதை கன்சோல் பண்ண முடியாது. அதை சீக்கிரமாக நம்ம அதிலிருந்து வெளியே வந்துட முடியாது. என்னைக்காவது ஒரு நாள் ஒரு இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருந்து ஒரு ஜாப் டிஸ்கிரிப்ஷனோ இல்லை ஒரு ஜாப் லிங்க்டின்ல வந்து வருது. ஸோ இந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன் படிக்கிறீங்க. இந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷனுக்கு இந்த வேலை நமக்கு செட் ஆகாது, நமக்கு இருக்கிற ஸ்கில் அதுக்கு மேட்ச் ஆகாது அப்படின்னு என்னைக்காவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? ப்ராக்டிக்கலாக பேசுவோமே. நான் அது மாதிரி நிறைய டைமில் இருந்திருக்கேன். ஒரு 12 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்குது அப்படின்னா, ஒரு இனிஷியல் ஜூனியர் லெவலில் பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கும்போது என்னோட ரூமில் இருக்கவங்க எல்லாருமே என்னோட ஸ்கில்ஃபுல்லாக இருப்பாங்க. அவங்க பேசுகிற விதம், அவங்க பேசுகிற சில டெர்மினாலஜிலாம் இருக்கும். அது என்றைக்குமே எனக்கு புரிஞ்சதே இல்லை. என்னடா இப்படி பேசுகிறாங்க, அவங்களோட ஸ்கில் எனக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி நம்ம என்றைக்கு வருவோம் அப்படின்றலாம் நிறைய டைம் நான் யோசிச்சிருந்திருக்கேன். இதனால் எனக்குள்ளேயே ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்து இருந்ததுக்கு. அதாவது ஐயோ நம்ம வந்து இந்த கெரியரில் வந்து நம்ம பெரிய ஆள் ஆக மாட்டோமோ, நமக்கு ஒன்றுமே தெரிலையோ அப்படின்னு நிறைய டைம் நான் ஃபீல் பண்ணியிருந்திருக்கேன். அதனால நிறைய டைம் வந்து எனக்கு வந்து இன்னொரு ஃப்யூச்சர் ஜாபுக்கு அப்ளை பண்ணணுமோ அல்லது வேறு கம்பெனி போனால் நம்மளை எடுத்துக்குவாங்களோ அப்படின்ற நிறைய டவுட்ஸ் எனக்கு இருந்ததுக்கு. நான் ஹெச்ஆர்ஆர் ஜாயின் பண்ணும்போது நான் எப்படி ஃபீல் பண்ணனோ அதே மாதிரி ஒரு ஜாப் டிஸ்கிரிப்ஷன் வந்து எனக்கு கொடுப்பாங்க. அப்போ இந்த கேண்டிடேட் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லும்போது என்னால் அந்த 100% ஜாப் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற மேட்ச் பண்ணுற ஒரு கேண்டிடேட் என்னால் கண்டே பிடிக்க முடியல. காரணம் என்னென்னா அந்த மாதிரி யாருமே கிடையாது. ஒரு ஜாப் டிஸ்கிரிப்ஷன்றது ஒரு விஷ் லிஸ்ட். ஒரு சீனியர் வந்து சொல்கிறாரு இந்த மாதிரி ஒரு கேண்டிடேட் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறாரே தவிர அதே மாதிரி 100% வேணும்னு அவசியம் கிடையாது. அது மாதிரி மார்க்கெட்டில் இருக்கிறதுக்கும் வாய்ப்புக்கு ரொம்ப கம்மி. ஸோ ஜாப் டிஸ்கிரிப்ஷனை பார்த்துட்டு இல்லை இதுக்கு மேட்ச் ஆகலைன்னு அப்ளை பண்ணாமல் விடக்கூடாது. அதுதான் நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம். அதே மாதிரி ஒரு 60% மேட்ச் ஆகுது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். மேபி இது 50 கூட வச்சுக்கலாம் நீங்கள். இப்போது ஒரு ஏஐ ப்ராம்ப்ட் உங்கள் ஸ்க்ரீனில் ஷோ ஆகும். நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கங்க. அதை கூட நீங்கள் உங்கள் ஜாப் டிஸ்கிரிப்ஷனையும் வச்சு உங்கள் ரெஸ்யூமையும் மேட்ச் பண்ணி என்னோட எது மேட்ச் ஆகலை அப்படின்றத நீங்கள் ஹானஸ்ட்டாக கேட்டிங்கனாலும் அதுவே சொல்லும். ஸோ இன்கேஸ் அது 60% மேட்ச் ஆச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணலாம்.